பேசும் மீன். இதன் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். தனது மனைவியின் பிறந்தநாள் பரிசாக யாருக்குமே கிடைக்காத அதிசயமான பேசும் மீன் ஒன்றை வாங்கி வந்தான் கணவன். அந்த மீன் உலகின் ரகசியம் யாவும் அறிந்தது. 7 கடலுக்கு அப்பால் பிடிக்கப்பட்டது. அதை போல வேறொரு மீன் கிடையாது. அதன் குரல் இசை போன்றது என்றான் விற்பனையாளன். வீட்டிற்கு வந்தவுடன் கணவனும் மனைவியும் போட்டி போட்டுக்கொண்டு மீனின் நிறத்தை, அழகை ரசித்தார்கள். ஆனால் அந்த மீனுடன் யார் முதலில் பேசுவது என்பதில் கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இடையே சண்டை வந்தது. வாங்கி வந்தவன்தான் என்பதால் முதலில் தன்னோடு மீன் பேச வேண்டும் என்றான் கணவன். அவளோ தனக்காக வாங்கி வரப்பட்ட மீனோடு தான் பேசுவதே சரி என்றாள். வாக்குவாதம் முற்றியது. ஒருவரை ஒருவர் மிக மோசமாக திட்டிக் கொண்டார்கள். அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை இல்லை. உலகின் அதிசயமான பேசும் மீன் யாரும் தன்னோடு பேசாமல் இருப்பது கண்டு சோர்வடைய துவங்கியது. அதன் உடலில் மிளிர்ந்த தங்க நிறம் கருமையாகியது. அதை அந்த ஆணும் கவனித்தான், பெண்ணும் கவனித்தாள். இந்த மீனுக்கு இவ்வளவு அகம்பாவம் கூடாது என்று திட்டிவிட்டு அலுவலகம் சென்றார்கள். மீனை பற்றிய நினைவுகள் ஏதுமின்றி வேலை செய்தார்கள். உணவருந்தினார்கள். அவரவர் வேலை, அவரவர் உலகம் என்றிருந்தார்கள். பேசத் தெரிந்த மீன் யாரோடு பேசுவது என்று புரியாமல் பகல் இரவாக அந்த மீன் தொட்டிக்குள் சலனமற்று கிடந்தது. எதையும் சாப்பிட மறுத்து 1 வாரத்தில் மௌனம் தாழாமல் மீன் செத்து போனது. வீடு திரும்பிய இரவில் மனைவி சொன்னாள், பேசும் மீன் செத்து போய்விட்டது என்று. கணவனும் சொன்னான், ஆமாம், செத்து போய்விட்டது. அதை தூக்கி வெளியே எரிந்துவிடு என்று சொன்னான். யார் செத்த மீனை எறிவது என்று அவர்களுக்குள் திரும்பவும் சண்டை துவங்கியது. அடுத்த 2 நாள் அவர்கள் பேசிக்கொள்ளவில்லை. செத்துப்போன மீனை வேலைக்கார பெண் பூனைக்கு தூக்கி எறிந்தாள். 2 வாரங்களுக்கு பிறகு அவர்களின் திருமண நாள் வந்தது. உலகில் யாரிடமும் இல்லாத அதிசயமான பொருள் ஒன்றை வாங்குவதை பற்றி கணவனும் மனைவியும் இரவெல்லாம் திட்டமிட துவங்கினார்கள். கனவு கண்டார்கள். கடைக்கடையாக ஏறி இறங்கி பார்வையிட்டார்கள். பிறகு இருவரும் அலுத்து கொண்டார்கள். அதிசயமானது என்று உலகில் எதுவுமே இல்லை. என்ன வாழ்க்கை இது! முற்றும்.